நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிரியர் தரும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் மட்டுமாய் நடத்தி முடித்த கிருபைகளுக்காய் நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அந்த நேரில் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேம் விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத் நேச்சர் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலியேசரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொடுத்து உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக ஒட்டாதிருங்கள். சொப்பன காணப்படுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு வந்து திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளின் மேல் எல்லா இடங்களிலிருந்து உங்களை சேர்ந்து நான் உங்களை விலகியிருந்த ஸ்தலத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனில் தீர்க்கதரிசிகள் எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனாலும் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்து உங்களோட கூட சிறையிடுப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜனங்களையும் குறித்து ஏதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அவர்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளும் கர்த்தர் சொல்லி அவர்களின் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அனைத்து திரிகர்களாகவும் நான் அவர்களை தூரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாக என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்றும் நீங்கள் செவி கொடாமற் போனீர்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் சிறையிருப்பும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நிந்தையை கேளுங்கள். என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கலேயாவின் குமாரனாகிய ஆகாபையும் அசாயாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு போடுவானேன். பாபிலோன் ராஜா அக்னியிலே சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்க யூதா அனைவருக்கும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகெட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பெண் ஜாதிகளுடைய விபச்சாரம் பண்ணி தான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை தான் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதினான். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ நெதலியாவின் குமாரனாகிய செமையாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டிய என்னவென்றால், நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசாயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனுக்கும்
மற்ற ஆசாரியர்களுக்கு உன் நாமத்தினாலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார், இவனுக்கு அவன் எழுதியிருந்த நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராக இருக்கும்படி பிறமை கொண்டு நான் தன்னை தீர்க்கதரிசியாக்கி கொள்ளுவனாகிய எந்த மனுஷனையும் நீ காவலறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தருமை ஆசாரியர் இருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைத்தாரே. இப்பொழுது உங்களுக்கும் தீர்க்க தரிசனம் கூறுகிற ஆனதோரனாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமற் போனது என்ன? இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளை குடிந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுவீங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இங்கே நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியன் எரேமியா தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க வாசித்தான். அதில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் சிறையிருக்கிற அனைவருக்கு நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகதலேமியானாகிய செமாயாவை குறித்து கர்த்தர் செமாயாவை நான் அனுப்பினாயிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடியால் இதோ நான் நெகலாமியனாகிய செமாயாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவில் குடியிருப்பவன் ஒருவன் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மை என் ஜனத்துக்கு செய்யும் நன்மை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டவராய் பேசினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என்றான். அதிகாரம் 50. அதிகாரம் 50ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு தீர்க்கதரிசியாக எரேமியாவை குறித்து பாபிலோனுக்கு கல்தேய தேசத்துக்கு விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுக்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சியடைந்து அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாக வடக்கு இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும். அதில் குடியிருப்பார்களே மனுஷருடைய மிருகங்கள் ஓடி போய்விடும். அந்நாட்களிலும் அந்த காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்கள் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்த்து கொள்வோம் பாருங்கள் என்று சீயோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை, அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவில் இருந்து தேடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களைப் போல இருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வட தேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளை கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அதை பிடிக்கப்படும். அவருடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலிகளின் அம்புகளைப் போல இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்பவில்லை. கல்தையர் கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பூர்ணமடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களிகூர்ந்தீர்களே. புல்மேய்ந்து கொளுத்த கடாரியைப் போல பூரித்து வலியறி ரிஷபம் போல முக்காரம் போடுகிறவர்களே, உங்கள் தாய் மிகவும் வெட்கி உங்களை பெற்றவள் நாணமடைவாள். இதோ அவள் ஜாதிகளுக்குள்ளே கடைசியாவதுமின்றி வனாந்தரமும் வறட்சியும் அந்தார வெளியுமாவான். கர்த்தரின் கோபத்தினால் அது குடியேற்றதும் பெரும் பாலுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவார்கள். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாக சுற்றிலும் அணிவகுத்து நின்றவில்லை. நானூற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதியுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். அது தன்னை கையெழுத்து அதன் அஸ்திவாரங்கள் விழுந்து அதன் மல்கள் எரிக்கப்பட்டது. இது கர்த்தர் எங்கும் அவனிடத்தில் பழிவாங்குங்கள். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். விதைக்கிறவர்களையும் அறுப்பு காலத்தில் அறிவாளை பிடிக்கிறவர்களையும் பாபிலோன் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். கொல்லுகிறவர்களை பட்டயத்தை தப்ப அவர்கள் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்ப கொண்டு அவரவர்கள் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். இஸ்ரவேலில் தெரிகட்டு போன ஆடு சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவை இந்த நேபுகாத்நேச்சர் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இதோ நான் அசீரிய ராஜாவை தண்டித்தது போல அசீரிய பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அவன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும் எப்ராயிமிலும் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்மா திருப்தியாகும். அந்நாட்களிலும் அக்காலத்தில் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டதும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டதும் அவைகள் கிடையாதிருந்தும் நான் மீதியாக வைக்கிறதுமான மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெதாயியும் தேசத்துக்கு விரோதமாகவும் போவோடு குடிகளுக்கு விரோதமாக நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் யுத்தத்தின் சத்தத்தை மகா சங்காரம் உண்டு. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்கு பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. பாபிலோன் உனக்கு கண்ணி வைத்தான், நீ அதை அறியாமல் அதில் சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டு பிடிபட்டும் அசுப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தருடைய யுத்தம் கலந்தாயி. கர்த்தர் தம்முடைய ஆயுதசாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திபாரங்களை எடுத்து கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் செய்கிற கிரியை. கடையாந்தரங்களிலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குறித்து அதில் ஒன்று மீதியாகாதபடி அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகளை எல்லாம் வெட்டுங்கள், அவைகளை கொலைக்கார தேசம் கடவுது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே. நம்முடைய தேவன் பழிவாங்கினதை அவர் நமது ஆலயத்துக்காக பழிவாங்கினதையும் சியோனில் அறிவிக்கும்படி பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாக வரும்படி வில் வீரரை அலையுங்கள், வில் வீரரை நாங்கள் எல்லாருக்கும் அதற்கு விரோதமாக சுற்றிலும் பாளையம் இறங்குங்கள், ஒருவரையும் தப்ப விடாதிருங்கள். அதன் கிரிக்கு தக்க பலனை அதற்கு சரி கட்டுங்கள், அது செய்தபடியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்து ஆகையால் இந்த வாலிபர் இந்த விதிகளில் விழுவார்கள். அதன் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரம் அவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இடம் உள்ளவைகள் நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகி உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவாரில்லை. நான் அனுப்பப்பட்ட பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரன் யூதா புத்திரனுமாகிய ஒடுங்குண்டவர்கள் அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அவருடைய மீட்புற வெளியில் வல்லமுள்ள சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுறதுக்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறதுக்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். பட்டயம் கல்தையின் மேலும் பாபிலோனின் குடிகளின் மேலும் அதனுடைய பிரபுக்களின் மேலுடைய ஞானிகளின் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகளின் மேலும் அவர்கள் கிளம்புவார்கள். பட்டயம் அது குதிரைகளின் மேலும் அதன் ரதங்களின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற புறஜாதியின் மேலும் வரும். அவர்கள் பேடிகள் ஆவார்கள். பட்டயம் அதன் பொக்கிஷங்களின் மேல் வரும், அவைகள் கொள்ளையாகும். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவர்கள் வறண்டு போய் அது விக்கிரக தேசம் அருக்களிப்பு சிலைகளின் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதில் குடியிருக்கும், கோட்டான்கள் அதில் தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேறப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் சஞ்சரிப்பதில்லை. தேவன் சோதோமையும் குமோராவையும் அது சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரன் அது தங்குவதில்லை. அதோ வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். பூமியின் எல்லைகளிலிருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத ஒரு கொடியர் அவர்கள் இறைத்தல் சமுத்திர இறைச்சலை போல இருக்கிறது. பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாகிய குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவர்கள் கைகள் தளரும், இடுக்கும் பிரசவ வேதனை படுகிறவர்களும் உண்டாகும். வேதனையை போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தை போல பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான். அவனை அங்கே இருந்து சடுதியிலே ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுபவித்த திராட்சை கொல்லப்பட்டவன் யார், எனக்கு சமானவன் யார், எனக்கு திடசெல்லுவன் யார், எனக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் என்பவன் யார். ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனை அவர் கல்தேய தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்து விழுங்குவார்கள். மெய்யாகவே அவர்களை இருக்கிற தாவரங்களை பாழாக்குவார்கள். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும், அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். அதிகாரம் 51. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக அழைக்கும் காற்றை எழும்ப பண்ணி
தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாக சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வெள்ளை நாணயற்றுகிறவனுக்கு விரோதமாகவும் தன் சுவாசத்தினால் பெருமை பாராட்டுகிற விரோதமாகவும் வெல்வீரன் தன் வில்லினால் நாணயற்றுகிறவன் அதில் வாலிபத்தை தப்ப விடாமல் அதன் சேனை எங்கு சங்காரம் பண்ணுங்கள். குத்தி போடப்பட்டவர்கள் கல்தேயரின் தேசத்திலும் கொலை செய்யப்பட்டவர்கள் அதன் வீதிகளிலும் விழுவார்கள். அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைவேறியிருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் ஜனங்களின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்கள் பாபிலோன் அக்கிரமத்தின் சங்காரமாகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அவனிடத்தில் பாலி வாங்குகிற உலாயிருக்கிற அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமியின் அனைத்தையும் பெருக்க பண்ணுகிறது. அதன் மதுவை ஜாதிகளை குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடிதில் விழுந்து தகர்ந்தது. அதற்காக அலறுங்கள். அதன் நோவை அற்ற பிசின் தைலம் போடுங்கள். அதன் ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள். நாம் அவர்கள் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினி வானம் மட்டும் எரிய ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம். பாருங்கள், அம்புகளை துலக்க விடுங்கள். கோட்டான்களை நன்றாக கேடகங்களை நன்றாக செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவி எழுப்பினார். பாபிலோனை அழிக்க பண்ண வேண்டும் என்பது அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது நமது ஆலயத்தை அவர் வாங்கும் பழி. பாபிலோன் மதில் மேல் கொடியேற்றுங்கள். காவலை பலப்படுத்துங்கள். ஜாமக்காரர்களை நிறுத்துங்கள். பதிவிரிப்பான வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தார் அப்படியே தாம் பாபிலோனில் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவர்களே, திரண்ட சம்பத்தை உடையவர்களே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. மெய்யாகவே பச்சை கிளிகளைப் போல திரளான மனுஷரால் உங்களை நிரப்ப பண்ணுவேன். அவர்கள் உங்கள் மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனையிலும் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்தார். வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். ஆகவே சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது படைச்சாலிலிருந்து ஏற்றி விடுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானவர்கள் தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே கெட்டுப்போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய், அவைகளில் சுவாசம் இல்லை. அவைகள் மாயை மகா எத்துமாயிருக்கிறது. அவைகளை விசாரிக்கப்படும் நாளில் அழியும். யாக்கோவின் அவர்களைப் போல அல்ல. அவர்கள் சர்வத்தையும் உண்டாக்குனவர் இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனையிலும் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீர் எனக்கு தண்டாயுதமும் அஸ்திரமும் ஆனவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனை இளைஞனை நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உறவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவருடைய எல்லா பிரபுக்களுக்கும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதோ பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலிருந்து உருட்டி உன்னை எரித்து போன பர்வதம் ஓடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூளைக்கல்லாக்காகலும் அஸ்திபாரம் அத்துக்காகலும் ஒரு கல்லையும் உள்ளிருந்து எடுபட்ட மாட்டார்கள். நீ என்றைக்கும் பாழாய் கிடக்கிற சலமவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் கொடியேறுங்கள். ஜாதிகளுக்குள்ளே காலம் ஒதுங்கள். ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆசர் மின்னணி அல்குனாஸ் என்னும் ராஜ்யங்களையும் அவர் விரோதமாக வர கூப்பிடுங்கள். அதற்கு விரோதமாய் தனக்காக கர்த்தனுக்கு பட்டங்கட்டுங்கள். கனையுள்ள வெட்டுக்கிளிகளை போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள். மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவரும் அதன் சகல அதிகாரிகளும் அவருடைய ராஜ்யத்திற்கு கீழான சகல தேசத்தாருக்கும் ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை
குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பாக்களை உடைத்தப்பட்டது. கடையாந்தர முனை துவைக்கு அவங்களுடைய பட்டணம் பிடிபட்டது என்னும் துறை வழியாக அகப்பட்டு போய் நாணல்களை அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் யுத்த மனுஷர் கலங்க இருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க அஞ்சக்காரன் மேல் அஞ்சக்காரனும் தூதரின் மேல் தூதனும் ஓடுகிறான். பாபிலோன் குமார்த்தி மிதிக்கப்படும் காலத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னை பட்சித்துதான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் நான் வயிற்றை நிரப்பினான். என்னை துரத்தி விட்டான். எனக்கும் தன் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோனின் மேல் வரக்கடவுது என்று சியோனில் வாசமானவைகள் சொல்லுகிறான். என் இரத்த பழி கல்தையர் தேசத்து குடிகளின் மேல் வரக்கடவுது என்று எருசலேம் என்பவர்களும் சொல்லுகிறார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நாங்கள் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களும் தாவரமும் பாலும் ஈசல் போட்டு படுதலுக்கு இடம் உண்டாகப்போ ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கட்சித்து சிங்க குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள். அவர்கள் கழிக்கும் சமயத்தில் நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்களை துள்ளத்தக்கதான அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்னென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் வெள்ளாட்டுக்கடாக்களைப் போலவும் அடிக்கப்பட்டு இறங்கி போக பண்ணுவேன். சேசாக்கு பிடி உண்டு, பூமிக்கு முழுவதும் புகழும் புகழ்ச்சியாகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பது எப்படி? சமுத்திரம் பாபிலோன் மேலும் புரண்டு வந்து அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது. அதன் பட்டணங்கள் பாலாய் வறட்சியும் வனாந்தரமான பூமியும் ஒரு மனுஷனும் குடியிராத ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான நிலவுமாய் போயிட்டு நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன். அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கலங்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வர மாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். என் ஜனங்களை நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரகத்து தப்புடைய அவனவன் தன் ஆத்மாவை ரட்சித்து கொண்ட கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தினால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோன் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசம் எல்லாம் கலங்கும். அதன் கொலை உண்கள் யாவரும் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். வானம் பூமி அவைகளில் யாவும் பாபிலோன் மேல் கம்பீரிக்கும். பால் கடி போகிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் இஸ்ரவேலை கொலை உண்டவர்களை விளங்க பண்ணது போல பாபிலோனிலும் சமத்த தேசங்களிலும் கொலை உண்டவர்களும் விழுவார்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்கள் இலையை தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். எருசலேம் உங்களுக்கு ஞாபகக்குறியாக வரக்கடவுது. நிந்தையை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களிலே அந்நியர் வந்ததினால் நாணம் நம்முடைய முகங்களை மூடிட்டு. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெல்லாம் கொலை உண்கிறவர்களாய் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும் அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும் அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தம் கல்தேய தேசத்தில் இருக்கும் மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பழக்கில் உள்ள அது பெரிய சத்தத்தை ஒளிய பண்ணுவார். அவருடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இரையாகும். அவருடைய சத்தம் அமளியாக இருக்கும். பாபிலோனை போல பாழாக்குகிறவன் அதன் மேல் வருவான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவனையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்க துக்கமயமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜாக்கள் சொல்லுகிறார். பாபிலோனில் விஸ்திரமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல் அக்னியால் சுட்டரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவாயும் ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்து அக்னிக்கு இறைவாகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார்.
பாபிலோனுக்கு வரும் எல்லா தீங்கையும், பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்டது இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ண 4ஆம் வருஷத்துக்கு பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனுடைய கூட மசையாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா செராயாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து எல்லா வசனங்களையும் வாசிக்க சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷன் மிருக முதலாய் தங்கி தரிக்கிறவன் படிக்கும், அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் படிக்கும், அதை அழித்து போடுவேன் என்று கர்த்தர், அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பது அவர் சொல்லி இந்த புத்தகத்தை எழுதி வாசித்து தீர்ந்த பொழுது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐப்ராத் நதியில் எறிந்துவிட்டு, இப்படி பாபிலோன் முழுகி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டார்கள், இளைத்து விழுவார்கள் என்றார்கள் என்று சொல்லுவாயாக என்று எரேமியாவின் வசனங்கள் இவ்வளவோடு முடிந்தது. வாசிக்க வேண்டிய வேத வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் தொடர்ந்து நீர் கொடுத்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.